மேரி கிறிஸ்மஸ் திரைப்படத்தில் ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்களோடு கத்ரீனா கைஃப் கூட்டணி ரொம்பவே சுவாரஸ்யமாக அமைஞ்சிருந்தாலும் படத்தில் லாஜிக்கில் நிறையா மேஜிக்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன் அவர்கள். மும்பை மாநகரம் பம்பாய்னு அழைக்கப்பட்ட காலத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முந்தின நாள் ஈவினிங் துபாயிலிருந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு வராரு சிவில் இன்ஜினியரான நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள். அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்காரு. அப்போது நம்ம ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் அந்த வழியாக எதிர்பாராத விதமாக வராங்க. அப்போது 2 பேருமே நட்பாக பேச ஆரம்பிக்காங்க. எதிர்பாராத விதமாக 2 பேருமே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நைட்டில் 2 பேர்த்துக்கும் என்ன நடக்குது, அந்த சம்பவம் தான் ஸ்ரீராம் ராகவனின் மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம். தொடக்கத்தில் ஜாலியாகவும் பின்னாடி ரொம்பவே கனமாகவும் மாறக்கூடிய கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை ரசிக்கிற மாதிரி வழங்கியிருக்காரு ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள். சில வசன உச்சரிப்புகளில் வழக்கமான விஜய் சேதுபதியாகவே அவர் மாறி இருந்தாலும் அது காமெடி காட்சிகள் அப்படிங்கிறதுனால நம்மளை சிரிக்க வச்சு தப்பிச்சிருக்காரு நம்ம ஹீரோ அவர்கள். மர்மம், பதற்றம், வஞ்சகம், காதல், பாசம், கோபம் என பல பரிமாணங்களை கொண்டுள்ள ஹீரோயின் கதாபாத்திரத்தை ரொம்பவே கச்சிதமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் கத்ரீனா கைஃப் அவர்கள். அதே மாதிரி தமிழ் வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உதட்டு அசைவை அவங்க ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் கத்ரீனா கைஃபோட மகளாக வர்ற சிறுமிக்கிட்ட இருந்து தேவையான நடிப்பை வாங்கியிருக்காரு இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் அவர்கள். படத்தில் கவின், ஜே பாபு, ராதிகா, சண்முகராஜன், ராஜேஷ் போன்றோர்கள் தங்களோட நடிப்பை குறையதும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ராதிகா, சண்முகராஜன் இவங்க 2 பேரோட அனுபவ நடிப்பு டார்க் காமெடிக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னு சொல்லலாம். ராதிகா அப்தே அவர்கள் கௌரவ தோற்றத்தில் வந்து போகிறாங்க. மியூசிக் டைரக்டர் பிருத்தமின் இசையில் யுகபாரதி அவங்களோட வரிகளில் காணாத பாடல் சாங் ரொம்பவே இதமாக இருந்துச்சு. டேனியல் டி ஜார்ஜின் பின்னணி இசையானது சஸ்பென்ஸ், த்ரில்லர், ரொமான்ஸ் என எல்லா தருணங்கள்லையுமே அட்டகாசம் செஞ்சுருந்தார். முக்கியமான சீன்களில் இசைக்கப்படுற சிம்போனி இசைக்கோர்வைகள் படத்துக்கு முதுகெலும்புன்னே சொல்லலாம். இயக்குனர் உருவாக்கியிருக்கிற காமிக்கலான ஒரு கற்பனை உலகத்துக்கு தன்னோட உழைப்பால் உயிர் கொடுத்துருக்காரு வடிவமைப்பாளர் மயூர் சர்மா. வீட்டு ரூமாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தொடர்பான பொருட்களாக இருக்கட்டும், அந்த காலத்து தியேட்டர், டாக்ஸி என ஒவ்வொன்றிலையுமே நேர்த்தியான கச்சிதத்தை நம்மளால் பார்க்க முடியுது. படத்தில் அனிதா ஷராப், சஃபினா ஹல்தா இவங்களோட காஸ்டியூம் டிசைனிங் ஒர்க்குக்கும் நிர்மல் சர்மாவின் டிஐ கலரிஸ்ட் ஒர்க்குக்கும் பாராட்டு கொடுக்கலாம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை ரொமான்ஸ், டார்க் ஹியூமர் கலந்த ஃப்ளேவரில் கொடுத்துருக்காரு அந்தாதுன் இயக்குனர். இந்தியில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் அனைத்து காட்சிகளையுமே படமாக்கியிருப்பது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டத்தோடு தொடங்குகிற ஃபர்ஸ்ட் ஹாஃப், குறிப்பாக அந்த ரொமான்ஸ் சீன்லாம் ஈஸியாக நம்ம இன்வால்வ் ஆகி படத்தோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். காட்சிகள் ரொம்பவே நீளமாகவும் நிதானமாகவும் நகர்ந்து போனாலும் ரசிக்கும்படியான வசனங்களும் திரையாக்கமும் சுவாரஸ்யம் தந்திருக்குது. இருந்தாலும் வேகத்தடையாக மாறுற பாடல்களோட நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கம்மியான அளவுலேயே கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு புதிய ஃப்ளேவரில் த்ரில்லர் மூவியை எழுதின பிரதீப் குமார், அப்துல் ஜப்பார், பிரசன்னா பால் நடராஜன், லதா கார்த்திகேயன் இவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம். அதே மாதிரி படத்தில் வர்ற ட்விஸ்ட்டும் சரி, அதை ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்ச விதமும் சரி நம்புகிற மாதிரி இல்லை. குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்டை வச்சு மேலே கீழே அந்த விளாட்டு சுத்தமாக நம்புகிற மாதிரி இல்லை. படத்தில் வர்ற ட்விஸ்ட்டுக்கு சரியான காட்சிகள் வைக்கப்படாததுனால தொடர்ச்சியான கேள்விகளும் லாஜிக் ஓட்டைகளும் எட்டி பார்க்குது. சில கதாபாத்திரங்களோட வசனங்களும் நடிப்பும் அவங்களோட சின்ன சின்ன முக பாவனைகளும் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபடுது. மாஸ்டர் ஆஃப் சஸ்பென்ஸ் அப்படின்னு கொண்டாடப்படுற இயக்குனர் ஆல்பர்ட் ஹிட்ச்காக் படங்களோட காட்சிகளை நினைவுபடுத்துகிற மாதிரியான திரைமொழி ஆக்கமும் நம்மை ரசிக்க வச்சுருந்தாலும் சில கதாபாத்திரங்களோட ஆழமான பக்கங்களையும் அவர்களோட குற்றங்களோட நியாயத்தையும் இன்னும் அழுத்தமாகவும் நேர்மையாகவும் சொல்லியிருக்கலாம். அப்படி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பரபரப்பையும் தாண்டி ஒரு ஆழமான படைப்பாகவும் நம்ம மனசில் நின்று இருக்கும். மற்றபடி சுவாரஸ்யமான படம் அப்படிங்கிறத மட்டும் திருப்திப்படுத்தி கொள்ளுது இந்த மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம்.